என் அன்பு குட்டீஸ் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நீங்கள் எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிள்ளைகளே, உங்களுக்கு கதை என்று சொன்னால் ரொம்பவும் பிடிக்கும் தானே? கவனமாக கேளுங்கள். நான் இன்றைக்கு சொல்ல போகிற கதை உங்களைப் போல ஒரு சின்ன பிள்ளையின் கதை. சந்தோஷம்தானே? அங்கும் இங்கும் பார்க்காம சத்தம் போடாம கேட்கணும், சரியா? எப்ரேயும் மலை தேசத்திலே அராமதாயி என்ற ஊர் இருந்தது. அந்த மலை நாட்டில் பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? எப்ரேயும். அந்த ஊரிலே எல்கானா என்னும் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவனுக்கு அன்னாள் என்ற மனைவி இருந்தாள். எல்கானாவுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. அதனால் அன்னாளுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நமக்கு கவலை வந்தால் நாம் என்ன செய்வோம்? இயேசு அப்பாவோடு ஜெபம் பண்ணுவோம் தானே? அதே போலத்தான் அன்னையும் கர்த்தருடன் ஜெபம் பண்ண தொடங்கினார். அவங்க எப்படி ஜெபம் பண்ணார்கள் தெரியுமா? தேவனே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பேன் என்று ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். சொல்லுங்க பார்ப்போம், அந்த பிள்ளைக்கு பெயர் என்ன? சாமுவேல். சாமுவேல். சாமுவேல் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பால் மறந்தார். அன்னாள் தேவனோடு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தாள். அப்படியே தேவனோடு சொன்னது போல தேவாலயத்தில் ஏலி என்ற போதகரிடம் கொண்டு வந்து விட்டார்கள். தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் ஏலிக்கு துணையாக ஆலய பணிகளை செய்து கொண்டு வந்தார். அப்படி ஒரு நாள் சாமுவேல் நேரமே படுக்கைக்கு போனார். சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டார். பொதுவாக சாமுவேலை கூப்பிடுகிறது ஏலி போதகர் மட்டும்தான். அதனால் அவன் ஏலி போதகர் பக்கத்திலே ஓடினான். என்னை கூப்பிட்டீங்களா என்று கேட்டார். இல்லை, நான் கூப்பிடவில்லை என்று சொன்னார். நீ போ, படுத்துக்கோ என்று சொல்லி அனுப்பினார். சாமுவேல் போய் படுத்தான். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டான். அவன் எழுந்து மீண்டும் ஏலி போதகரிடம் ஓடினான். அப்பொழுதுதான் ஏலிக்கு புரிந்தது, தேவன் பிள்ளையை கூப்பிடுகிறார் என்று. அவர் சாமுவேலை பார்த்து, இனி கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டால் பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். சாமுவேலும் போய் படுத்து கொண்டார். மூன்றாவது தடவையும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலி போதகர் சொன்னது போல பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தேவன் அவனோடு பேசவும் அந்த நாட்டில் நடக்க போகிறதை குறித்தும் பேசவும் தொடங்கினார். பின்காலத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய தீர்க்கதரிசியாகவும் தலைவராகவும் மாறினார். சாமுவேல் தேவனோடு வார்த்தைகளை வாங்கி மக்களுக்கு தெரிவித்து வந்தார். பிள்ளைகளே, இந்த கதையிலிருந்து நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்கள்? எவ்வளவு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவும்
அதன்படி கீழ்ப்படிதலோடு நடக்கவும் முடியும் தானே. அதனால் பிள்ளைகளே, இயேசு அப்பாவோடு பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து தூங்க வேண்டும். கர்த்தர் உங்களோடும் பேசுவார். சரியா? பாய்.